பெஞ்சல் புயல் கரையை நெருங்கிட்டு இருக்குது. சென்னை தான் குறி பார்த்து வருது. நம்ம வானிலை மையம் சொல்லிட்டாங்க, காரைக்காலுக்கும் நம்ம பாண்டிச்சேரிக்கு நடுவில் சொன்னாங்க. இவன் போக போக வந்தது சென்னை தான் குறிப்பாத்து வருது. கடைசியா சென்னை தான் பயங்கரமா அட்டாக் பண்ண போகுதுன்னு நம்ம வானிலை மைய அறிக்கைகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன நடக்க போகுதுங்கிறது வேளச்சேரி மடிப்பக்க மக்கள்லாம் அப்படி பயத்துல உறைஞ்சி போயிருக்கிறாங்க. ஏற்கனவே 2023 டிசம்பர்ல 3 நாள் மழை பெஞ்சதுலயே முங்கி போச்சு வேளச்சேரி, மடிப்பாக்கம், அந்த ஆதம்பாக்கம், தரமணி, இந்த கிண்டி பகுதி எல்லாம் முங்கி போச்சுது. அப்பவுமே மக்கள் படாத பாடுபட்டாங்க. இப்ப என்ன போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இன்னும் 6 மணி நேரமா, 8 மணி நேரமா, 12 மணி நேரமா நமக்கு இன்னும் போக போக தெரியும். ஆனா ஒரு நல்ல கொஞ்சம் ஆறுதலான விஷயம், நம்ம வானிலை அறிக்கை என்ன சொல்றாங்கன்னா 20 சென்டிமீட்டர் தான் மழை பெய்யுங்கிறாங்க. 20 சென்டிமீட்டர் மழைய சென்னை தாங்கும். சென்னைக்கு உள்ள அந்த அமைப்பெல்லாம் நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணிக்கூடிய ஏற்பாடுகள் வந்து பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பெஞ்சமின் புயலுக்கு மக்களை பாதுகாப்பு வைக்கிறதுக்கு, மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடனே காப்பாற்றுறதுக்கு, அவங்களுக்கு உணவு வழங்குறதுக்கு, அவங்களுக்கு உடைகள் வழங்குவதற்கு, அவங்கள பத்திரப்படுத்துவதற்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் தமிழ்நாடு அரசு முழு மூச்சா பண்ணிருக்காங்க. நம்ம செய்திகளை பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக அரசாங்கமும், முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், அதிகாரிகள் எல்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இது என்ன செய்ய போகுது, திடீர்னு வானிலை மையம் சொல்ற மாதிரி 20 சென்டிமீட்டர் தான் போய்ப்பதா, இல்ல போன வருஷம் மாதிரி 50 சென்டிமீட்டர் போய்ப்பதா, 53 சென்டிமீட்டர் போய்ப்பதா, இல்ல அதையும் தாண்டி அதுக்கு முன்னாடி பெஞ்சது பயங்கரமா அது மாதிரி அதிகமா திடீர்னு ஒரே நாள்ல 100 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் கொட்டி ஒரு வழி பண்ண போதா. இப்ப என்ன கதி கலங்கி போயிருக்குதுல நம்ம வேளச்சேரி மடிப்பாக்கம் மக்கள் தான். என்ன நடக்க போகுது, நல்லபடியா தப்பிச்சு இந்த புயல தப்பிச்சு மக்கள்லாம் நிம்மதியா சாதாரண வந்த புயல் வந்துட்டு போயிட போதா, இல்ல ஒரு ஆட்டம் அமைக்க போதாங்கிறத இன்னைக்கு இரவுக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவையினுடைய சார்பில் நம்ம நிர்வாகிகள், செயல் வீரர்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து ஆலோசனை பண்ணி விஞ்ஞானபூர்வமாக சில வழிமுறைகளை கண்டுபிடிச்சு அந்த மடிப்பாக்கம், வேளச்சேரி, ஆதம்பாக்கம், இந்த தரமணி, கிண்டி, அந்த சுற்றுப்புற ஏரியாக்களில் உள்ள இத மாதிரி மழை, பெருமழை, பெரும்புயல் வந்தா இத மாதிரி இருந்தாலும் சரி, இதோட அதிகமாக வந்தாலும் சரி, போன வருஷம் மாதிரி வந்தாலும் சரி, அதை விட அதிகமாக வந்தாலும் சரி, நிம்மதியா இந்த பகுதி மக்கள்லாம் சிங்கப்பூர் மாதிரி நிம்மதியா வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டத்தை, ஒரு ஆய்வறிக்கைய, ஒரு அவுட்லைன் தான். நம்ம மிகப்பெரிய விஞ்ஞானிகள் கூட்டம் கிடையாது, சாதாரண ஒரு மக்களுடைய கூட்டம். அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு மக்கள் கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மக்கள் கூட்டம் தமிழ் மக்கள் முன்னேற்ற பேரவை ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு அவங்க ஒரு அறிக்கையை முதலமைச்சர்கிட்ட கொடுக்கறதுக்கு, இந்த முதலமைச்சரை காப்பாத்துங்க, ஒரு வழியா ஒரே தடவையா ஒரு திட்டத்தை நிறைவேற்றி இந்த மக்களை காப்பாத்துறீங்கன்னு சொல்லி நாங்கள் அவர் சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறோம். இது நல்லது நடக்கும். ஐயா ஏற்கனவே பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய இதெல்லாம் ஏற்பாடு பெரிய முன்னெடுப்புல பண்ணிட்டு அதான் நடந்துட்டு இருக்குது. அதை மேற்கொண்டு முழுமையா பண்ண சொல்லி கேட்கிறோம். அவ்வளவுதான். அந்த திட்ட வடி கொடுத்து கூட நான் இன்னொரு வீடியோல ஓரளவு தெளிவா பேசியிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். ஆனா வெகு ரவியில் நம்ம கரிகாலன் கலனை கட்டின மாதிரி நம்ம ஸ்டாலின் ஐயா இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டு அங்க ஒரு பெரிய டேமை கட்டி அதுக்கு வழி இருக்குது, அதுக்கு இடம் இருக்குது, அதை கட்டிட்டாருன்னா இவரும் இன்னும் 1000 வருஷம் கழிச்சாலும் அவர் பேரு கரிகாலன் பேர் மாதிரி ஐயா ஸ்டாலின் ஐயா பேரும் சரித்திரத்தில் நிக்கிறோங்கிறது நாங்க நினைக்கிறோம். பிரச்சனை தீர்ந்துரும். வருஷம் கஷ்டப்பட வேண்டாம் மக்களே. இவ்வளவு மக்களுடைய கஷ்டம் தீர்ந்துரும். இது ஒரு சரியான விஞ்ஞானபூர்வமான தீர்வாக இருக்கும். நம்ம இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, பெரிய பொறியாளர்கள் இருக்காங்க, பெரிய சயின்டிஸ்ட் மட்டும் இருக்கிறாங்க, பெரிய திட்டவல்கள் இருக்காங்க, பெரிய IAS ஆபீசர் இருக்காங்க. ஐயா முதலமைச்சர் கூட்டு சொல்லணும், அவ்வளவுதான். சொன்ன அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். உலக வங்கி இருக்குது. நம்ம ஐயா நினைச்சா உடனடியாக திட்டத்துக்கு உலக நாடுகள்ல கடன் வாங்குவாரு, உடனடியாக திட்டம் நிறைவேறும். இதெல்லாம் நம்பிக்கை, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. நம்புறோம், நடக்கும். நம்ம இந்த வேண்டுகோளை எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதி மக்கள் மட்டும் இல்ல, சென்னை மக்கள் மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு 5 பகுதிக்கு பிரச்சனை சார்வதற்கு இந்த வேண்டுகோளை எல்லாரும் சேர்ந்து ஐயா கையில, ஐயா முன்னாடி வைப்போம். பாருங்கள் தமிழ் மக்களே. நன்றி, வணக்கம்.